எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதற்கூட போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீன ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், உங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாவது ஜோதிட ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம், இதையெல்லாம் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த ராசி நட்சத்திரங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெவ்வேறு அம்சங்களை கொண்டது, கதிர்வீச்சுகளை வெவ்வேறாக கொண்டது. அதனால் வாழ்க்கையில் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா சில திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக ஒரு சில விஷயங்களில் மாட்டிக்குவாங்க. அதோடு கூட குருவோடைய ராசி என்பதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் குருவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் முந்திரி கொடையான முன்னாடி போய் நான் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இடர்பாடு இவங்களுக்கு அடிக்கடி வரும். தனுசு ராசியும் குருவோட ராசியில் பிறந்தவங்க தான், ஆனால் படப்படன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப இதமாகவும் இங்கீதமாகவும் பேச தெரிஞ்சவங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த மீன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறதா நினைப்பாங்க. ஆனால் இவங்க திட்டமிட்டு செய்தாலும் ஒரு சில பிரச்சனையில் அடிக்கடி மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க தனக்காரகனோட குருவோடைய ராசியில் பிறந்ததுனால பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருவருடைய மனதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடியவங்களா மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே அந்த பக்கம் கொஞ்சம் போக மாட்டாங்க. அவங்க என் இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் கொஞ்சம் போக மாட்டாங்க. அவங்க கூட பேசுகிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானத்துடைய அதிபதி செவ்வாய் என்பதனால அவரும் 9ஆம் அதிபதியாக வருவதனால 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள். வாக்கின் மூலிமா ஏதாவது நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த மீன ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க, தொடர்ந்து பேசி ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் துறை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் வருவதனால இந்த மீனராசி என்பர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் சட்டுன்னு உங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்படும். அதோட கூட ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 8க்குரியவன் சுக்கிரன் திடீர்னு பண வரவை அதிகப்படுத்துவார். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவார் சுக்கிரன் அப்படின்னே சொல்லலாம். ஆயுள் காரகனான சனி பகவான் துளாராசியில் உச்சம் அடைந்திருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துடைய அதிபதி செவ்வாய் வருவதனால தந்தை ஒரு முன்னுதாரணமாக ஊரில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மீனராசி என்பர்களுடைய தந்தை வந்து இருப்பாங்க. இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தையும் அந்த மாதிரி ஊருக்குள்ளே நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இருக்காரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் பெரிய செல்வாக்கு பெற்ற நபராகவோ அல்லது நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நபராகவோ இந்த மீனராசி என்பர்களுடைய தந்தை இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துலேயுமே இந்த மீனராசி என்பர்களுக்கு தன்னுடைய தந்தை ஒரு முன்னுதாரணமாக இவங்களுக்கு இருப்பாங்க. தந்தை என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரம் நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2, 9க்கு அதிபதியாக செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால
ஜென்ம சனியோட ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிங்கிட்ட பேசியே இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்கள் பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பேச்சின் மூலிமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வர போகிறீங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தை முறையாக திட்டமிட்டு செய்வீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்வீங்க. அந்த வெற்றிக்கான வழி என்னமோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் அல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரியால் ஏதாவது ஒரு இடர்பாடு கடந்த சில நாட்களாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன் அடைக்க முடியாத இருந்தவங்க கூட இந்த வருகின்ற நாட்களில் இந்த பழைய கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதற்கான உதவிகளும் டக்குன்னு கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சரி விரிவுபடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் வருமானம் எங்கே இருக்குது, ஆதாயம் இல்லையே, எப்படி விரிவுபடுத்துறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு உதவிக்கரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை நீட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த வீடு மாற்றலாம் செய்யக்கூடிய அறிகுறி இந்த காலகட்டத்தில் தென்படும். ஏதாவது ஒரு புது வீடு கட்டியோ அல்லது இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது வீடு மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதில் இருந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளோட இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் மூலிமா கூட ஏதாவது ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சில நிவாரண உதவியெல்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணியில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிறந்த வீட்டு சொந்தங்களால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஸ்ரீராமரை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா ஸ்ரீராமரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீட்டில் கூட ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை தேடி சில பேர்ல உதவி செய்வாங்க. என்னடா நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சில உதவிக்கரங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்திலையும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நேற்றைய கனவு நாளை நனவாகும் அப்படிங்கிற மாதிரி வருகின்ற நாட்களில் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாகும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செலவுக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்தை கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். அரசு வேலைக்காக அல்லது அரசு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு சில ரேவதி நட்சத்திரக்காரங்க இடம், வீடு, நவீன பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். இல்லை அப்படி நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ பெரிய முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.